guys, this is Vinod. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 அக்ரிமெண்ட் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட கவர் பார்த்தோன்னே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு இலையெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஒரு வேளை உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு மருஜுவானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க போல், அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா அப்படி இல்லை, இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு. சரி, என்ன இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட்னா என்ன? ஒப்பந்தம். அது மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்க ஒரு 4 அக்ரிமெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஒப்பந்தங்களை நம்மளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ். அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே நல்லதாக இருக்கணும், அடுத்தவங்க நோகடிக்காத மாதிரி இருக்கணும். ஸோ எப்பயுமே நல்லதை பேச கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை வந்து குட்டி குழந்தை, பாட்டு பாடி ஜாலியாக இருக்குது. அப்படி இருக்கையில் அவங்க அம்மா வந்து வெளில போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஒரு நாளைக்கு வீட்டில் வந்து கடுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்து ஜாலியாக பாட்டே இருக்குது. அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து போகிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தலைவலி அதிகமாகுது, டென்ஷன் அதிகமாகுதுன்னு பிடிச்சி திட்டிடுறாங்க. கழுத மாதிரி கத்திட்டு இருக்கே, கொஞ்சம் அறிவில்லை உனக்கு, வாயை மூட்டுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிச்சுன்னா, சரி நம்ம பாடுறது நல்லா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடுறதை விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ இது வந்து போக 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 பார்த்தீங்கன்னா அந்த 20 வருஷம் கிடக்குது. அந்த 20 வருஷமும் அந்த பொண்ணு வந்து வெளியில் பாடுறதுக்கு, கொஞ்சம் பப்ளிக்காக பாடுறதுக்கு, நம்ம குரலை பற்றி அதை பற்றி கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கழுத மாதிரி கத்தாத அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தை வந்து அந்த பொண்ணு மனசுக்குள்ள பதிஞ்சு அந்த பொண்ணு நம்ப ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வாய்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இல்லை போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருப்போம், பார்க்குறதே நல்லா இருக்கும் மேடம் சொல்லிட்டு கண்ணாடி நின்றுட்டு இருப்போம். அப்படி இருக்கையில் நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு என்னடா இப்படி இருக்கேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆடாது அப்படின்னு நம்மளை பார்த்து ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கே யோசிக்க தோணும், உண்மையிலே நல்லா இல்லையா ட்ரெஸ்ஸு, என்னது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஸோ அதுதான் எப்பயுமே வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன் இது அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டாக மற்றவங்க கிட்ட யூஸ் பண்ணால் தான் அவங்களும் நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்போயுமே பாசிட்டிவ் கொடுத்தா தான் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அதனால் நம்ம எப்போயுமே வேர்ட்ஸுக்கு வந்து இம்பெக்கபிளாக இருக்கணும். அதாவது இம்பெக்கபிள்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்தவுட் சின், அதாவது பாவம் இல்லாத வார்த்தைகள் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான். அடுத்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன பர்சனலாக எடுத்துக்கூடாது, எதை பர்சனலாக எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை யாராவது உங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியும் அப்படின்னு போயிடணும். அதே சமயம் அதை நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக அங்கே ஓகே சாரி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்தால் கூட அதை வந்து நீங்கள் வந்து சரி அவங்க சொல்லிட்டாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பலாம் எக்ஸைட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டினாலும் என்னடா கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து அதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. எதை சொன்னாலுமே உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம், ஒரு ஒப்பீனியன் வந்து நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் முதல்ல நம்பணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறத வந்து நீங்கள் நம்பக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து எதை சொன்னாலுமே அதை நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் 2வது சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க. இது 3வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். அதாவது இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே நினச்சிக்க கூடாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கப்புள்னா 2 பேர் இருப்பாங்க இல்லையா, 2 பேர் இருக்காங்க. அது ஒருத்தவங்க இருந்துட்டு என்னை பற்றி அவன் எல்லாமே புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்களையும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம்லாம் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நினச்சது போய் அவன் நம்மளை பற்றிலாம் ரொம்பலாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல வந்து அவங்க ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை நினச்சிட்டு இருப்பான் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிட்டது தான். ஸோ இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண தேவையில்லை. எதுவாக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது இப்போ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்த உடனே சரி அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அது வந்து நம்மளோட அசம்ஷன். சரி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பட் ஆனால் சும்மா கூட பார்த்துருக்கலாம், இல்லை வேறு ஏதோ பின்னாடி கூட பார்த்து சிரிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு நம்மளே நினச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு கனவு கோட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றத 3rd அக்ரிமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. சரி, 4வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் டூ பெஸ்ட். எப்பயுமே நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். அதுக்கு அதிகமாகவும் கொடுக்க தேவையில்லை, அது கம்மியாகவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. சரி, என்னடா அதிகம் என்ன கம்மி புரியலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களால் ஒரு நாளைக்கு 10 மரம் வெட்டுறது தான் உங்களோட பெஸ்ட் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 10 மரம் தான் உங்களால் வெட்ட முடியும், அதான் நீங்கள் கரெக்டாக வெட்டுவீங்க. இப்படி இருக்கையில் நீங்கள் 6 மரம் தான் வெட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் போதும் அப்படின்ற மாதிரி விட்டுறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே கில்ட்டாக இருக்கும். என்ன கில்ட்டுனா நம்ம இன்னும் கொஞ்சம் வெட்டிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். அட் த சேம் டைம் வந்து யாராவது வந்து உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க, என்னடா 6 தான் வெட்டியிருக்கேன், என்ன இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி அவங்க ஏதாவது உங்களை திட்டினாலோ ஏதாவது பண்ணாலும் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க. அதாவது 10 தான் உங்களால் வெட்ட முடியும், பட் ஆனால் நீங்கள் 12, 13 ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த 12, 13 போகையில் உங்களோட பர்ஃபெக்ட், அதாவது நீங்கள் உங்கள் செய்கிற வேலை வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி சொதப்பிடும். ஸோ
இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு வேலையுமே இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இப்போ யாராவது வந்து நீங்கள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, அப்போ வந்து என்னன்னா நீ சரியாக பண்ணல, நீ இப்படி இருக்கா அப்படி இருக்கா அவங்க திட்டினாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா நான் என்னால் முடிஞ்சது தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு அதனால் நீங்கள் வந்து அவங்க திட்டினதையும் நீங்கள் பெருசாக காது கொடுத்து வாங்கிக்க மாட்டீங்க. ஸோ எப்பயுமே எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். இதை தான் வந்து கொஞ்சம் ஒரு 100 பேஜஸ் கிட்ட நிறையா பெருசாக எழுதியிருப்பாங்க. 110 பேஜ் இருந்துச்சுன்னு பெருசாக எழுதியிருப்பாங்க. தென் புக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா வாங்கி படிங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். பாய்.